பாருங்கள். வெல்கம் டு விபி லாக்ஸ். நண்பர்களே, இப்போ எல்லோரும் பட்டையை போட்டு எங்கே போகிறோன்னா முடி வெட்ட போகிறோம். நமக்கு முடி நிறைய வளர்ந்துட்டுன்னு எல்லோரும் ஏச ஆரம்பிச்சிட்டாங்க. இவனும் வெட்ட போகிறான், அப்படியே வெட்ட போகிறான். இப்போ நமக்கு நிறைய முடி தாடி வளர்ந்துட்டுன்னு எல்லோரும் ஏசாங்க. அதனால் இப்போ முடி வெட்ட போகிறோம். எங்கே வெட்ட போகிறோம், ஏது வெட்ட போகிறோன்னு வந்து பாருங்கள். தேவதாஸ் மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எப்படி மாறும் இருக்கும். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? என்ன எல்லாரும் அங்கே நின்ட்டியே? அதான் கதை மட்டும் அடி வேற எல்லாரும் நினச்சிடுவாங்க. முருகர் காப்பாற்றுவார். முருகர் காப்பாற்றுவார். எல்லாரும் காப்பாற்றுப்பா. நண்பர்களே, எழுச்சோல நஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இதுலையுமே வேறு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளே போட்டு ப்ரோ பாட்டெல்லாம் அடிக்க வேண்டாம் ப்ரோ. அடிக்கணும் ப்ரோ. சாமி கூட வரணுமா வேண்டாமா ப்ரோ? ஒரு திருநாளாச்சாலே வந்துடுவார். நான் கூப்பிட்டாலே வருவார். அவரு வேறு விஷயம். கூப்பிட்டா ரெட்டுக்கு நீ கூப்பிட்டா போடு ப்ரோ. அவர் என்ன அஸ்வினா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அஜி அடி அவ்வளோதான். உடனே பறந்து ப்ரோ. இவரு கூட வருவாரு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அடிக்கிறோம். நைட்டு கார்ல இருந்து இறங்கணும். மிரண்டுறோம். அவ்வளோ பேரும் மொத்தமா தூக்கு சொன்னோம்னா இறங்கணும். எவ்வளோ இதே அந்த ட்ரிப்பு போனால் எப்போ வந்து சாமி நல்லா கும்பிடணும். அதாவது சாமி நம்ம கும்பிடுற கும்பிட சாமியே கூட வரணும். இங்கே பாருங்க, அவ்வளோதான். கூப்பிட்டுக்கு நம்ம கோயிலேருந்து சாமி தூக்கிட்டு வந்துடலான்னு பார்க்கோம். சாமி தான் விட மாட்டேக்காரு. தூக்கிட்டு வந்துடும். நண்பர்களே, ஏர் அடிக்கும். ஏர் இல்லை நம்ம வண்டியில். ரைட் விட்ரே. செக் பண்ணணும்ல ப்ரோ. லாங்கு போனால் இதெல்லாம் செக் பண்ணும் ப்ரோ. சரி, எல்லாரும் குட் மார்னிங். மணி 12 சந்திப்போம் விரைவில். வரட்டாமாமே. அம்மாள் வண்டி ஓட்ட போகிறான். நண்பர்களே, மணி பார்த்துங்க. மணி 12. குட் மார்னிங் எல்லாத்துக்கும். எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஹெவி டிரைவர் போட்டு ஓட்ட போகிறோம். நைட் வண்டி ஓட்டதுக்கு ஹெவி டிரைவர் நான் தான் ஓட்ட போகிறேன். பார்த்துக்கோங்க. கால் பண்ணியில் சந்திப்போம். ஆமாம் நண்பர்களே, அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்து வரும். எல்லாம் ஸ்டே டியூன். வரட்டாமாமே. நண்பர்களே, வந்து கிருஷ்ணா கல்பனில் போய் பால் குடிக்க வந்தோம்.
அவன் மூஞ்ச பார்த்தாது நல்ல மூஞ்சி இருக்கான் பாருங்க. அவ்வளோ விளங்காத பயில். நண்பர்களே, நம்ம டீமில் புதுசாக ஒரு ஆள் சேர்ந்துருக்காரு பாருங்க. கரெக்டாக இருப்பார். அவ்வளோதான். அப்புறம் கடைசி பீஸு தண்டப்படக்கூடாது. ஐயே, ஆனால் அவன் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கான் தெரியுமா? காலையில் வந்தால் வர மாட்டேங்கான் தெரியுமா? டீசெண்டான ஆள்ப்பா. எடுக்க மாட்டேங்கா அதே மாதிரி அதே தான். இதுக்காகவே ஒன்று கூப்பிட்டு போகலாம் போலையே பைக் காரில் ஏற்றி. சரி அவ்வளோதான் போய்ட்டா. அப்புறம் சரியான நாளாக இருக்கான். யாருக்கா வேணா தூக்கிட்டு போங்கப்பா. நண்பர்களே, மிலா மாட்டியிருக்கு. ஆனால் நல்ல வேளை வண்டி தப்பிச்சுட்டு வண்டிக்கு முன்னாடி அடித்தா இங்கே பாருங்க 2 பேர் இருக்கான். வண்டியில் அடித்தோம்னா அடிச்சிருவான் ப்ரோ. மிலா ப்ரோ தட்டினாம தூக்கிடலாம் ப்ரோ நம்ம பல்கி. நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு அருமையான ஸ்பாட்டு. அதை நாங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் காமிக்கணும்னு பார்த்தீங்க பாருங்கள். இது வந்து எடிட்டிங் ஒன்றுமே கிடையாது, நேச்சரு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதான் சன்ரைஸ் ஆகுது. ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்திருக்கோம். அப்படியே பாருங்க, அடி நீலா தெரியுது. செம்ம குளிர் கைஸ். ப்ரோ ஆடுது ப்ரோ, கிடுகிடுன்னு ஆடுதான் ப்ரோ எல்லாருக்கும். நண்பர்களே, ஒரு ஸ்பாட்டை உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே மூட் அப்செட் ஆகிடுறீங்க. பாருங்க, ஸ்பாட் இவ்வளோ அருமையாக இருக்குது. அது என்ன ஸ்பாட்டு நீங்களே பார்த்துக்கங்க. தண்ணி வரும்னு பார்த்தா யாரோ ஒன்றுக்கு இருந்த மாதிரி லைட்டாக பீச்சுன்னு விடுது. நாங்கள் வந்த சீசன் தப்பா என்ன கதைன்னு தெரில. சன்ரைஸை பாருங்க. தான் போவாங்க எப்படி இருக்குன்னு ரூம் என்ன இருந்திருக்கு நீங்கள் பார்த்தாச்சு தெரியும். அவ்வளோதான், அதுக்கு போட்டுக்கிட்டியா உங்களை தனியாக போட்டு அழைக்கணும். அப்புறம் சன் இஸ் கிஷிங் மீ அரும்போ நமக்கு நேராக தான் இருக்கும். நாங்களே ஏதாவது ஸ்பாட் பண்ணலான்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்றும் ஸ்பாட் பண்ண முடியல. போன திருப்பி ஸ்பாட் பண்ண வீடியோலாம் இருக்குது, ஆனால் அது போடுறதுக்கு நிறைய கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிட்டு. உங்களே அடுத்த யானை ஸ்பாட் ஆகிருக்கு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பாட்டு சொல்லாரு வெளியே வீடியோ இல்லை எடுக்கியா எடுக்கல எடுக்கியா. நண்பர்களே, யானை ஸ்பாட் ஆகிருக்கு பாருங்க. நொறுக்கு தான் ஒக்கா மக்கா. யானை காட்டுக்குள்ள ஸ்பாட் ஆகிருக்கு. திரும்ப ஸ்பாட் பண்ணலான்னு பார்த்தோம். ஒரு மிலா மான் பார்த்தோம். மான் இல்லை, லூசு பயிலுக்கு மிலா, அது கூட தெரியல. அது பார்த்தோம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி பட்ட இடத்துல இருந்தோம். அதனால கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்தது. ஆமாம், மாதிரி பொறுமையாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்கேம் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. சொல்றதுக்கு இல்லை, என்ன ஏதுன்னு சொல்லவும் முடியல. வழிப்பறி பண்ணிட்டாங்க. கொடைக்கானல மேலே ஏறும்போது எல்லாரும் பார்த்து வாங்க, வழிப்பறி பண்ணுறாங்க. முக்கியமாக பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. முக்கியமாக பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளானு. எங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு யூஸ் ஆகும். எங்களுக்கு யூஸ் ஆகலை. நாங்கள் எடுக்க மறந்துட்டோம். நாங்கள் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளானு, அதனால் மறந்துட்டோம். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வரும்போது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க, ரொம்ப மெயின். அதுதான். ஒரு புளித்தி ஆட்டி கிளம்பி வந்தோம். எங்களுக்கு புளித்தி வாட்டி அடிச்சிட்டாங்க. விபூதி அடிச்சிட்டாங்க. விபூதி அடி அது ஆல்ரெடி அடிச்சு வந்து நல்லா அடி.
எல்லாருக்கும் பட்டை போட்டதில் அடிச்சா அடி. முக்கியமாக ஹில்ஸ் வரும்போது எல்லா டாக்குமெண்ட்டும் வண்டியில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆமாம், ஹில்ஸ் வரணும் இல்லை, ஊரை விட்டு வெளியே வந்தாலே ஒரு 10-100 கிலோமீட்டர் தாண்டிட்டேனாலே எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விபூதி அடி தான். காட்டுப்பாதையில் போயிட்டுருக்கோம். காட்டுப்பாதையில் ஒரு யானை, ஒரு புலி அந்த சைடில் வராது. ஊனம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நிறையா காமிக்கலாம். அது நீ இருக்கிறது பின்னாடி பாருங்க இருக்கான் பெரிய குரங்கு.